சிவாய நம. ஆத்தூர் செங்கல்பட்டு ஸ்ரீ அருள்மிகு கர்ப்பரக்ஷாம்பிகை சமேதர் வழித்துணை பனீஸ்வரர் திருக்கோவிலில் பொங்கல் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதனை தொடர்ந்து அடுத்த நாளான மாட்டு பொங்கல் அங்கே இருக்கிற கோசாலையில் இருக்கிற பசுக்களுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக அங்கே மாட்டு பொங்கலும் கோபூஜையும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த பொங்கல் பண்டிகையானது நம்மளோட முன்னோர்கள் தொன்று தொட்டு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து சூரிய பகவானுக்கும் நம்மளுக்கு உணவளிக்கக்கூடிய விவசாயத்திற்கும் நன்றி செலுத்துகிற விதமாக கொண்டாடப்படுறது தான் இந்த பொங்கல் திருவிழா. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கொண்டாடப்படுற இந்த பொங்கல் பண்டிகையானது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பெயரை வச்சு இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது. தமிழ்நாட்டில் பொங்கல், கர்நாடகாவில் மகர சங்கராந்தி, பஞ்சாப்ல லொகுரி, அஸ்ஸாமில் பீஹு, ஆந்திரால பெத்த பண்டுகா, இப்படி பல பெயர்களில் பொங்கல் கொண்டாடப்படுது. குளிர்காலத்தோட இறுதி, கோடை காலத்தோட தொடக்கமா சூரியனை வரவேற்கிற விதமா கொண்டாடப்படுறது தான் இந்த பொங்கல் பண்டிகை. என்னதான் நாடு முழுவதும் இந்த பண்டிகையை கொண்டாடினாலும் மாடுகள் துள்ளி ஓடி வர்ற இந்த ஜல்லிக்கட்டோட சேர்த்து உலகம் முழுவதும் இந்த பண்டிகையை கொண்டு போய் சேர்த்தது தமிழர்கள் தான். ஒவ்வொரு மாதமும் சூரியன் எந்த ராசிக்கு இடம் பெயர்தோ அதன் அடிப்படையில் தான் தமிழ் மாதம் பிறக்கும். அதன் அடிப்படையில் சூரியன் மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய அந்த நாள் தான் மகர சங்கராந்தி பொங்கல் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையில அமைதி, நிம்மதி, சந்தோஷம், ஆயுள், ஆரோக்கியம், இல்லத்தில் மகிழ்ச்சி, செல்வ செழிப்பு, லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னும் பஞ்சபூத சக்திகள் இந்த பூமியில சரியான அளவு கிடைச்சி எல்லாருமே நல்லா இருக்கணும், விவசாயம் செழிப்பா இருக்கணும் அப்படின்னு மனதார இறைவன்கிட்ட எல்லாரும் வேண்டிக்கலாம். செங்கல்பட்டு ஆத்தூர் அப்படின்ற கிராமத்துல சுயம்பு மூர்த்தியா எழுந்தருளி மக்களை அருள்பாலிக்கக்கூடிய வழித்துணை பனீஸ்வரரை நம்ம வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் நம்ம பெறலாம். இந்த அற்புதமான கோவிலில் நடைபெற்ற பொங்கல், மாட்டு பொங்கல், கோபூஜை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் இணைச்சிருக்கேன். எதையும் தவற விடாமல் பார்த்து இறைவனை வழிபட்டு எல்லா விதமான நலன்களையும் பெறுங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன். சைலண்ட் ओम पुण्यगंधाये नमः ओम सुप्तसमयाये नमः ओम प्रसादाभिमुख्ये नमः ओम चंद्रसहोदर्ये नमः ओम चतुर्भुजाये नमः ओम चंद्ररूपाये नमः ओम इंदिराये नमः ओम इंदुशीतलाये नमः ओम आह्लादजनन्ये निर्वनिलयाये नमः ओम परापराये नमः ओम यशस्विन्ये नमः ओम वसुन्धराये नमः ओम सुतराये नमः ओम सुराये नमः ओम लक्ष्मी नमः ओम सरस्वती नमः ओम महाकाली नमः ओम महासरस्वती नमः भगवान समर्पयामि அப்படியே தட்டோட வச்சிருக்காங்க. महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात्। ईशानः सर्वविद्यानां ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपतिः ब्रह्मणाधिपतिः ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो।